இப்போ பட்ஜெட் அப்படின்னு வரும்போது பட்ஜெட் நம்மக்கிட்ட கொடுத்தாங்கன்னா அதற்கான செலவு சிட்டைகளை கேட்பாங்க. நான் காசு கொடுத்தேன்ல, நம்ம வீட்டிலே மளிகை பொருள் வாங்குறதுக்கு அனுப்புகிறாங்கன்னா நம்ம போயிட்டு வந்து மிச்ச காசு கொடுக்கல, என்னென்ன பொருள் வாங்கினேன் பில்லை கொடு அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா அந்த பட்ஜெட்டை ஸ்டேட் கவர்மெண்ட் எதுக்கு பயன்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அடுத்த பட்ஜெட் ரிலீஸ் ஆகும். அதை பற்றி ஒருத்தர் பேசியிருக்கார். சிட்டையெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்றாங்கப்பா, ஆனால் வேலை நடந்த மாதிரியே தெரிய மாட்டேங்குது, எங்களுக்கு எங்கே நடந்துச்சுனே தெரில, அப்புறம் கடைசியாக வந்து நாங்கள் பட்ஜெட் கொடுக்கலன்னு எங்கள் மேலே பழிய போட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மழை காலத்தில் ஏற்படுற சேதத்தெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இல்லை மழை காலத்தில் வந்து பாதிப்பு இல்லாமல் பணிகளை பண்ணுறதுக்குலாம் பட்ஜெட்டே ஒதுக்கலையாமே, கொடுக்க மாட்டீங்களாமே நீங்கள், இருக்கிற பட்ஜெட் வந்து தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு எல்லா வேலையும் பார்த்துருக்கிறதா ஆளுங்கட்சிக்காரங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொன்னார்னா, எப்பா மழை வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் மழை காலத்துக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுத்துட்டோம், 5000 கோடி செலவு பண்ணிக்கிறோன்றாங்க. மழையே இப்போ தான் வருது, இதுக்கு முன்னாடி 5000 கோடியை வச்சு என்ன பண்ணாங்க தெரில, கேட்டா வாக்கியா போட்டோம் காவா போட்டோன்றாங்க. எல்லாத்துக்கும் சிட்டை கரெக்டாக வச்சுக்கிறாங்களே தவிர வேலை அந்த மாதிரியே தெரில. இதுதான் திமுக கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரமிப்பான வேலைப்பாடு. பில்லெல்லாம் கரெக்டாக டான்னு வந்துடும், ஆனால் வேலை நடந்த மாதிரியே இருக்க மாட்டேங்குது. இந்த 5000 கோடி எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் கணக்கே இல்லாமல் போயிட்டுருக்கு. அது தெரியாமல் எப்படி பட்ஜெட்டுன்னா பட்ஜெட் எப்படி கொடுப்பாங்க, கரெக்டாக இருக்கணுமா இல்லையா, அந்த 5000 கோடி எங்கே போட்டீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்கிறாரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். என்றைக்குமே உண்மையை அவங்க பேசுகிறதே இல்லை. ஒவ்வொரு ஆண்டுமே அதனுடைய பருவநிலை அறிகுறிக்கு முன்னாடியே 950 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் அந்த நிதி வந்து வேறுபடும். அதில் தமிழகத்தை பொறுத்த மட்டும் எப்போ அட்வான்ஸாகவே கொடுத்துட்றாங்க. இப்போ இவங்க என்னென்னா எப்போ கேட்டாலும் 95% வேலை முடிஞ்சிச்சு அப்படிம்பாங்க. 95% இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டிங்க முதலமைச்சரை போய் கேட்டிங்கன்னா எங்களுக்கு 95% வேலை முடிஞ்சிருச்சும்பாங்க. இப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஏற்கனவே நாங்கள் 5000 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம், இன்னும் மழையாக இப்போ தான் ஆரம்பிக்க போகுது, 5000 கோடி ரூபாய் எங்கே போய் செலவு பண்ணாங்கங்கிறது தெரியல எங்களுக்கு. அதில் வந்து கால்வாய்களுக்கு 2500 கோடி ரூபா, அப்புறம் 1500 கோடி ரூபா வந்து வருந்த தண்ணீர் தேங்காத இடங்களில் பார்க்கறதுக்கு 1500 கோடி ரூபா, இப்படி பிறகு 1032 கோடி ரூபா, இப்படின்னு இந்த வரிசை பிரகாரம் கணக்குகளை மட்டும் சரியாக காட்டுறாங்களே தவிர 5000 கோடி ரூபாய் எங்கே செலவழிச்சாங்கிறது முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். அதுக்கடுத்துதான் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சட்டமன்றத்தில் சாதி ஒழிப்பு பற்றி ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. சாதி ஒழியணும்னு பேரை மாற்றினா மட்டும் பார்த்தாதுங்க, வேற நம்ம ஒழியணும், ஒற்றுமையை மக்கள் மத்தியில் கொண்டு வரணும், அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்ட கேள்விக்கு அமைச்சரவையிலிருந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பதில் வந்து இவங்களுக்கு போதுமான அளவு திருப்தி கொடுக்குற மாதிரி பதிலாக இல்லை. இதை பற்றி கேள்வி கேட்டதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒன்று கேட்குறோம், ஆளுங்கட்சியிலேருந்து சொல்கிற பதில் வேறையாக இருக்குது. உதாரணத்துக்கு தொழில் வளர்ச்சித்துறை அமைச்சர்கிட்ட வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு நாங்களும் கேட்டால் அதிமுகவும் கேட்டேன், ஆனால் அவர் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து இதான் உங்களோட வெள்ளை அறிக்கை அப்படின்னு விளையாட்டாக பேசுகிறாரு. இந்த லட்சணத்தில் தான் இருக்குது அவங்களுடைய பதிலெல்லாம், அவங்களுடைய அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். சட்டமன்றத்தில் மேடம் பேசியிருந்தாங்க, இந்த சாதி ஒழிப்பு சொன்னோம்னா சாதனைகள் அளிக்க முடியுமா, பேரில் அளிக்க முடியுமா, அது சம்பந்தமான கருத்து நீங்கள் சொல்லுங்க சார். அவங்க சொன்ன நியாயமாக தானே சொல்லியிருக்காங்க. கேட்டாங்க, அதுக்கு அமைச்சருடைய பதில் பார்த்தீங்க. அமைச்சர் அதான் இந்த சட்டமன்றத்தில் நாங்கள் கேட்குற கேள்விக்கும் அமைச்சர்கள் சொல்கிற பதிலுக்கும் எந்த விதமான சம்மந்தமே கிடையாது. நீங்கள் தொழில்துறையை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டோம், பாரதிய ஜனதா கட்சியும் கேட்டுச்சு, அதிமுகவும் கேட்டுச்சு. தொழில்துறை அமைச்சர் என்ன சொன்னார், ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கைன்னார். எவ்வளோ விளையாட்டுத்தனமாக இல்லையா இது? இப்படி தான் இந்த அரசாங்கம்.